தேவஜனமே, free gospel church விடுதலையின் சுவிசேஷ வழியாய் சமாதானம் உண்டாவதாக. இந்த தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, பிரசங்கி ஆதாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுங்க, அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பலனை காண்பார். இப்போ இதுல பாருங்க, ஆதாரத்தை தண்ணீரின் மேல் போடு அப்படின்னா இந்த கான்செப்ட் எடுத்துக்கூடாது, ஆவி எடுத்துக்கிறாங்க. ஆதாரம் அப்படிங்கிறது ஆதாரத்தை பிரிக்கிறது. எடுத்துக்காட்ட போகும் அப்படின்னா, நமக்கு பசி எடுக்கும் போது ஆதாரத்தை தேடும். அதுபோல ஆதாரத்தை தண்ணீரின் மேல் போடு அப்படின்னா நம்மளோட பாரத்தை தேவன் மேல போடணும். அதனால தேவன் என்ன பண்ணுவாரா, அந்த பாரத்தை அவர் கொண்டு நம்மளோட பாரங்களை அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் அவராயிருக்கிறார். அதனால பாரங்களை எல்லாம் அந்த தண்ணீரின் மேல் போட வேண்டும். ஆதாரம் அப்படின்றது நம்ம ஆவிக்குரிய பசியை குறிக்கிறது. நம்ம ஆவிக்குரிய பசி எப்பெல்லாம் எடுக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்னென்ன தேவையோ நம்மளோட பாரங்களை தேவனிடம் செலுத்தி விட்டு, நம்ம ஜப வாழ்க்கையில, விசுவாசத்துல, நம்பிக்கையில மூலத்திலையும் நம்ம சரியா இருக்கும் போது நம்மளோட பாரங்களை தீர்க்க தேவன் அவராயிருக்கிறார். தேவன் தாமே யாவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.